Hello friends, welcome to my YouTube channel day 17. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது silk thread வச்சு matte filling எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் வந்து iron needle, silk thread நான் ரெட் கலர் எடுத்துர்க்கேன். அதை எப்படி நான் கையில பிடிக்கிறேன்னு பாருங்க. முடிச்சு போட்டுருங்க ஃபர்ஸ்ட். ஸ்டார்டிங் முடிச்சு போட்டுட்டு அந்த நூலை நான் எப்படி எடுத்து காட்டுறேன்னு பாருங்க. நீட்டா புடிச்சிட்டு ரெண்டு கையில இது பண்ணி அடியில இருக்க நூலை நீங்க மேலே புடிச்சு இழுக்கும்போது அந்த முடிச்சு கீழ லாக் ஆயிடும். இப்போ கீழ நம்ம எப்படி குடுக்குறோம்ன்றதையும் உங்களுக்கு வீடியோல காமிச்சிருக்கோம். அந்த லாக் பாருங்க, அந்த முடிச்சு எங்க போய் நிக்குதுன்னு. அதுக்கு அப்புறம் நூலை எப்படி சுத்திட்டு மேலே எடுக்கறேன்னு பாருங்க. நூலை எப்படி சுத்துறேன்னு பாத்தீங்களா? இந்த மாதிரி சுத்திட்டு நீங்க மேலே எடுக்கும்போது அந்த நூலை குடுக்கும்போது ரெண்டு நூலையும் ஒரே மாதிரியே புடிச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா மேலே எடுக்கும்போது உங்களுக்கு சிக்காம அழகா நீட்டா வரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க அயன் நீடில் யூஸ் பண்ணுங்க. த்ரெட் நீடில்னு கேளுங்க. அந்த நீடில்ல உங்களுக்கு பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா silk thread போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நார்மல் செயின் ஸ்டிட்ச் தான் இப்போ நம்ம போட்டுருக்கோம். நார்மல் செயின் ஸ்டிட்ச் எப்பவும் நெருக்கமா போடுவோம். இதுல நம்ம கொஞ்சம் தள்ளி தூரமா போட்டுருக்கோம். ரிவர்ஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல எந்த இடத்துல ஒரு செயின் முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துலயே செகண்ட் லைன் போடும்போது அது பக்கத்துலயே நீங்க வர மாதிரி லைனை பார்த்து நீங்க போட்டுட்டு வரணும். நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும் எப்படி போட்டுருக்கேன்னு. எப்படி கொடுத்து வாங்குறேன்னு பாருங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு குட்டியா ஒரு செயின் போட்டு தான் திருப்புறேன். நீங்க பாருங்க. குட்டி செயின் போட்டு திருப்பும்போது நம்ம போகும்போது எந்த லைன்ல போணுமோ அதே மாதிரி ரிவர்ஸ்ல போகும்போது அதே மாதிரியே போணும். நான் 4 லைன் போட்டுருக்கேன். மேட் ஃபில்லிங் இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். இதுல த்ரெட் இல்லாம நான் எப்படி போடணும்ன்றதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்து நம்ம த்ரெட் வச்சு எப்படி நம்ம மேட் ஃபில்லிங் பண்ணனும்ன்றதை உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதுல போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம எப்படி ஃபில் பண்றோம்ன்றது. ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு நான் பென்சில்ல ஒரு லைன் போடுறேன் பாருங்க. அந்த லைன் மேல தான் நம்ம த்ரெட் யூஸ் பண்ண போறோம். ஒரு நீடில்ல நான் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணிருக்கேன், சின்ன சைஸ். அப்படி இல்லன்னு சொன்னீங்கன்னா எம்ப்ராய்டரி நூல் இருந்தா கூட 4 பட்டையா நீங்க அதை போட்டுக்கலாம். இப்போ அந்த த்ரெட்டை நம்ம எப்படி போடுறோம்னு பாருங்க. ஊசில இந்த சைடு போட்டுட்டு பக்கத்துல நீங்க எந்த இடத்துல போடுறீங்களோ அது பக்கத்துலயே தான் நீங்க ஊசியை எடுக்கணும். நான் குடுக்கும்போது பாருங்க, அது பக்கத்துலயே தான் நான் ஊசியை எடுக்கிறேன். நீங்க அதை விட்டுட்டு நீங்க குத்திட்டு ஆப்போசிட் சைடுல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா கீழ என்ன ஆகும்னா மேலே வர மாதிரியே உங்களுக்கு கீழேயும் லைன் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க ஆரி நீடில் வச்சு நீங்க த்ரெட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சிக்கும். உங்களால த்ரெட்டை மேலே எடுக்க முடியாது. அதனால நம்ம எப்படி போட்டுருக்கோம்னு பாருங்க. அதே மாதிரி நீங்களும் போட்டு பிராக்டீஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பக்கத்துல தான் நீங்க அந்த த்ரெட்டை ஊசி நூல் வச்சு போடணும். ஏன்னா பக்கத்துல போடும்போது தான் உங்களுக்கு மேட் ஃபில்லிங் பார்க்கிறதுக்கு மேடா தெரியும். அடி பக்கத்துல பாருங்க எப்படி ஃபினிஷிங் வந்திருக்குன்னு. இப்போ சென்டர்ல ஒரு லைன் போட்டுருங்க. எதுக்கு நம்ம சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா போடுறதுக்கு நமக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக நம்ம சென்டர் பாயிண்ட பிரிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவும் போல பேக் செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு செயின் போடும்போது 2 நூலுக்கு அடுத்து ஒரு செயின், 2 நூலுக்கு அடுத்து ஒரு செயின். இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். இந்த மாதிரி நம்ம 4 லைன்ஸ் போடுறோம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 நூலுக்கு ஒரு செயின். இந்த கணக்குல தான் நான் போட்டுருக்கேன். இப்போ அந்த மாதிரி 4 லைன் நம்ம இதுல போடுறோம். நான் ஆரஞ்சு கலரும் கிரீன் கலர் த்ரெட்டும் யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க அந்த கலர் தான் யூஸ் பண்ணனும்னு இல்ல. நீங்க ஜரி த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி நீங்க மேட் ஃபில்லிங் போடலாம். அப்ப பார்க்க இன்னும் நீட்டா இருக்கும். இன்னும் பார்க்கிறதுக்கு நீட்டா தெரியும். இப்போ நான் 4 லைன் போட்டுருக்கேன். 4 லைன் போடுறோம்னா நான் இப்போ நீங்க 2 நூல்ல தொடங்குறீங்க அப்படினா லாஸ்டா முடியும் போதும் அதே 2 நூல்ல தான் உங்களுக்கு முடியும். அடுத்து நம்ம போடும்போது சிங்கிள்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு புரியும் நம்ம எப்படி போட்டுருக்கோம்ன்றது. நெக்ஸ்ட் லைன் பாருங்க. நம்ம கிரீன் கலர் வச்சு எப்படி போடுறோம்னுட்டு. கிரீன் என் நாட் போட்டு கீழ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பேக் செயின் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் த்ரெட்டுக்கு நடுவுல ஒரு செயின் எடுக்கிறோம். அடுத்து 2 த்ரெட்டுக்கு ஒரு செயின்.
2 த்ரெட்டுக்கு ஒரு செயின், 2 த்ரெட்டுக்கு ஒரு செயின், அந்த மெத்தடில் போட்டுட்டு வரீங்க. லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது மறுபடியும் உங்களுக்கு சிங்கிள் த்ரெட்டில் முடியும். இப்போ நம்ம திருப்பி போடும் போது என்ன பண்ணணும்னா, ரிவர்ஸில் போகும்போது ஒரு குட்டி செயின் போட்டு தான் நம்ம திருப்புவோம். திருப்பிட்டு போடுங்க. இப்போது ஆரஞ்சு கலர் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு சென்ட்ரு பாயிண்டில் நம்ம க்ரீன் கலர் வர மாதிரி உங்களுக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் போடணும். இதில் வந்துட்டு நம்ம க்ரீன் கலர் இப்போ 4 லைன்ஸ் போட்டிருக்கோம். ஆரஞ்சு அதுக்கடுத்து ஆரஞ்சு கலர் நம்ம 4 லைன்ஸ் போடுவோம். இப்போ இந்த க்ரீன் கலர் இந்த சைடு போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடும் நம்ம அதே க்ரீன் கலர் போடும் போது நீங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேட் ஃபில்லிங் இது தான் வந்து உங்களுக்கு மேட் ஃபில்லிங்கு. இந்த ஃபில்லிங் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஃப்ளவர் ஃபில்லிங்கில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு உருவ அமைப்புக்கு நீங்கள் இந்த ஃபில்லிங்கை வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸில் வந்து இப்போது 3/4 கை வைக்கிறீங்க, ஸ்லீவ் வைக்கிறீங்கன்னா அந்த கையில் வந்துட்டு செக்குடு மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே இந்த மேட் ஃபில்லிங் கொடுக்கும் போது உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். சாரியோட கலரும் ப்ளவுஸோட கலரையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த செக்கடை ஃபில் பண்ணும்போது பார்க்க அவ்வளோ நீட்டாக லுக்காக தெரியும். இதோட அவுட்ரு ஃபில்லிங்கில் வந்து நீங்கள் ஜரி த்ரெட், நான் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 6mm பீட்ஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஜரி த்ரெட் கொடுத்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்து பக்கத்தில் வந்து ரன்னிங் ஸ்டோன் கொடுக்கலாம். நம்ம விருப்பம்தான். இந்த மேட் ஃபில்லிங் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய ஃபில்லிங்கில் இதை வந்து யூஸ் பண்ணுவீங்க. நம்ம அடுத்து இது எப்படிலாம் யூஸ் பண்ணுறான்றதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுவோம். நீங்கள் பாருங்கள். அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ரெகுலராக நம்மளோட கிளாஸை பாருங்கள். நீங்கள் வந்து ஆரி கிளாஸை பொறுத்தவரையும் பேசிக் வந்து செயின் ஸ்டிச்சஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு செயின் ஸ்டிச்சஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒரு ஸ்டிச்சஸை வச்சு தான் நம்ம எல்லா டிசைன்ஸும் நம்ம வந்து போடுறோம். நீங்கள் அந்த ஒரு ஸ்டிச்சஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லியும் வந்து 1 மணி நேரம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் எடுங்க. அப்போ தான் வந்து ஆரி கிளாஸ் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து புரிஞ்சுக்க முடியும், கற்றுக்கவும் முடியும். நம்ம கிளாஸை ரெகுலராக பாருங்கள். எதுனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். எங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலை பாருங்கள், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆரி கிளாஸ் ஈஸியாக கற்றுக்கலாம். ஆரி கிளாஸ் கேட்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த மேட் ஃபில்லிங் வந்து எப்படி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபில்லிங்கில் வந்து நம்ம ஃப்ளவர் ஃபில்லிங்கும் போடலாம். நம்ம அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதை வச்சு எப்படி நம்ம ஃப்ளவர் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்றத. நம்ம ஒரு இப்போ மேட் ஃபில்லிங் எடுத்துருக்கோன்னா இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் நான் தந்துட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உங்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணுறோன்றது உங்களுக்கு புரியும். நம்ம வந்துட்டு மேட் ஃபில்லிங் தொடங்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ரவுண்டு வரைஞ்சிட்டு சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து மேட் ஃபில்லிங்கை தொடங்கணும். நம்ம ஏன் அந்த மாதிரி மேட் ஃபில்லிங் ரவுண்ட்லேருந்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து தொடங்குறோன்னா, அப்போ தான் நம்ம போடுற அந்த ஃபில்லிங் வந்து பார்க்க ஃபினிஷிங் வந்து நீட்டாக தெரியும். நீங்கள் ஒரு வேளை கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்கலாம். அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வராது. போடும் போது உங்களுக்கும் குழப்பம் வரும். அது வந்து பார்க்க நீட்டாக ஃபினிஷிங் கரெக்டாக வந்து முடியாது. இப்போ இது ஆப்போசிட் நீங்கள் வந்து போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு போடவும் ஈஸியாக இருக்கும். நம்ம முடிக்கும் போது பார்க்கறதுக்கு ஃபினிஷிங்கும் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம முடிச்சிட்டோம் எண்ட் நாட் போட்டு. இப்போ சுற்றி வந்து நான் ஜரி த்ரெட்டை வச்சு உங்களுக்கு அவுட்ரு போட்டுட்ருக்கேன். ஜரி த்ரெட் வச்சு அவுட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் 6mm பீட்ஸ் வந்து நான் வந்து அவுட்டரில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ரவுண்ட் ஷேப்பு உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் போடுற அவுட்ரு லைன் வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பை கரெக்ட் பண்ணிக்கலாம். அது ஓரளவுக்கு தான் கரெக்ட் பண்ண முடியும். ரொம்ப அன்ஈவனாக இருந்துச்சுன்னா உங்களால் அதை வந்து கரெக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணி அந்த ஷேப்பை நீங்கள் கொண்டு வரலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி கிளாஸ் கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அண்ட் வாட்சிங். ஃபினிஷிங்க்கு அப்புறம் பாருங்கள், அந்த